அண்மை செய்தி. அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. இது குறித்தான விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இந்த தீர்மானங்கள் குறித்தான விவரங்களை பதிவு பண்ணல. சென்னை மாநகரம் ஸ்ரீவாரு வெங்கடாசலபதி திருமண மண்டபத்தில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் தற்பொழுது பொதுக்குழு கூட்டம் தொடங்கியிருக்கின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுகவினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், முன்னாள் மக்களவை, மாநிலங்களவை, சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஏறக்குறைய 4000 பேர் வரை பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மொத்தமாக 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. இதில் அந்த தீர்மானங்களோடு சேர்த்து அண்மையில் நடைபெற்ற அதிமுகவின் அவசர செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட 9 தீர்மானங்களும் இணைக்கப்பட்டு ஏறக்குறைய 25 தீர்மானங்களாக மொத்தமாக நிறைவேற்றப்படும் என்று அதிமுக சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். 16 தீர்மானங்கள் தற்போதைய அரசியல் சூழலில் அதிமுக எடுக்க வேண்டிய தேர்தல் முடிவுகள் தொடர்பாக வலியுறுத்தல்கள் இருக்கும் என்றும், அதேபோன்று மத்திய மாநில அரசுகளை முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள், மத்திய மாநில அரசுகளுக்கு அதிமுகவின் கோரிக்கைகள் தொடர்பாகவும் நிவாரணம் உள்ளிட்டவை குறித்தும் இந்த பொதுக்குழுவில் தீர்மானங்களாக நிறைவேற்றப்படும் என்ற தகவலையும் அதிமுக சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலில் இரங்கல் தீர்மானம் தற்போது வாசிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி மறைந்த அதிமுக நிர்வாகிகளுக்கான இரங்கல் தீர்மானத்தை வாசித்து வருகின்றார்கள். சாலை விபத்து உள்ளிட்டவற்றில் உயிரிழந்த அதிமுகவினுடைய நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்ட பிறகு அடுத்தடுத்து தீர்மானங்கள் வாசிக்கப்பட இருக்கின்றன. அதிமுகவினுடைய தேர்தல் கூட்டணி, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கு கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரம், தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அதிமுக தெரிவிக்கக்கூடிய கருத்துகள் உள்ளிட்டவை எல்லாம் இடம்பெற்று அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்ற தகவலை அதிமுகவினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, மீனவர்கள் பிரச்சனை உட்பட மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய தீர்மானங்களும் இடம்பெற இருக்கின்றன. மேலும் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரண தொகையை உயர்த்தி வழங்குவது குறித்த கோரிக்கைகளும் இடம்பெற இருக்கின்றன. மேலும் மதுரை டங்ஷன் ஆலை தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்ட செயல்பாடுகளை குறிப்பிடக்கூடிய வகையிலான தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் இடம்பெற இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் முல்லை பெரியாறு அணை தொடர்பாக ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை, எனவே முல்லை பெரியாறு அணை காலமாக தமிழகத்தினுடைய கட்டுப்பாட்டில், பராமரிப்பில் இருந்த நிலையில் தற்போதைய தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக முல்லை பெரியாறு அணையை கேரள வனத்துறையினர் அவர்கள் அனுமதித்தால் மட்டும்தான் தமிழக பராமரிப்பு பணியை மேற்கொள்ள முடியும் தமிழகத்தினுடைய அதிகாரிகள் என்று கேரள அரசு தன்னுடைய செயல்பாட்டை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும், தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை முல்லை பெரியாறு விஷயத்தில் என்று குற்றம் சாட்டியிருந்தார். எனவே அது குறித்த தீர்மானங்களும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது முதலில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அதில் அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர் EVK இளங்கோவன் தற்போது காலமாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கான இரங்கல் தீர்மானமும் இடம்பெற்றிருக்கின்றது. ரத்தன் டாடா, சீதாராம் யெச்சூரி, முன்னாள் மத்திய அமைச்சர் SM கிருஷ்ணா உள்ளிட்டவர்களுக்கான இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அதிமுகவினுடைய கூட்டணி குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான கூட்டணி வியூகம் குறித்து தீர்மானமாக நிறைவேற்றப்பட இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கள ஆய்வு கூட்டத்தின் மூலமாக அதிமுக நிர்வாகிகளுடைய செயல்பாடு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய தீர்மானமும் இடம்பெற்றிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதும் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்படும் என்று அதிமுக தொண்டர்கள் தரப்பில் அவர்கள் கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது குறித்த தீர்மானமும் இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு இரண்டு அரசினுடைய செயல்பாடுகளிலும் இருக்கக்கூடிய குற்றங்களை சாடக்கூடிய தீர்மானங்கள் இடம்பெற்றிருக்கும் என்ற தகவலை அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது பல்வேறு முக்கிய தீர்மானங்களில் நிறைவேற்றக்கூடிய விதமாக நடைபெற்று வருகின்றது. மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதன் காரணமாக பொதுக்குழு உறுப்பினர்கள், பொதுச் செயலாளரான அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உரை நிகழ்த்துவதை எதிர்பார்த்து தற்போது காத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அந்த இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக அதிமுகவினுடைய தீர்மானங்கள் வாசிக்கப்பட இருக்கின்றன. 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன புதிதாக. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அண்மையில் நடைபெற்று முடிந்திருந்த அவசர செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருந்த 9 தீர்மானங்களும் இணைத்துக் கொள்ளப்பட இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 25 தீர்மானங்களாக அந்த தீர்மானங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்ற தகவலை அதிமுக சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள்.
அதிமுக தரப்பில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடியவர்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்மானங்களை பொறுத்தவரை ஏற்கனவே குறிப்பிட்டவாறு மத்திய அரசை மாநில அரசை வலியுறுத்தக்கூடிய தீர்மானங்கள், நிவாரணம் தொடர்பாக, வெள்ள பாதிப்பு தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்பதை விமர்சிக்கக்கூடிய தீர்மானம், அது மட்டுமல்லாமல் முல்லை பெரியாறு தொடர்பாக தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை போதுமானதாக இல்லை என்பதற்கான தீர்மானம், டங்ஷன் ஆலை அமைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி இருப்பதற்கு தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடே காரணம் என்று விமர்சிக்கக்கூடிய தீர்மானம், மதுரை மாவட்டம் அரிட்டாபட்டி சுற்றுவட்டார பகுதியில் டங்ஷன் ஆலை அமைப்பதற்கான உரிமம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசு செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை என்று ஏற்கனவே அவர்கள் குற்றம் சாட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்த தீர்மானமும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.